அண்ணே உங்க பேர் என்னண்ணே? முருகேசன். நீங்க எத்தனை வருஷம் இந்த தொழில இருக்கீங்க? 40 வருஷம். 40 வருஷம். 40 வருஷம் இதே இடத்துல தானே இருக்கீங்க? இப்போ வந்து என்னன்னா முன்னாடி விட இப்ப செருப்பு தொழில் ரொம்ப கம்மியா இருக்கு, அதை பத்தி சொல்றீங்க? கொஞ்சம் வேலை நல்லதா இருக்கு. ஓகே. இல்ல பொதுவாகவே இப்ப முன்ன விட இப்ப வந்து மக்கள் வந்து கிளைண்ட் வர்றாங்களாண்ணே? அதாவது ஒன்று 2 பேர் வருவாங்க, வாடிக்கை இருக்காங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வருவாங்க? 10 பேர் ஒரு 12 பேர் வருவாங்க. அவ்வளவுதான் 10 ரூபா 20 ரூபா வரும். ஓகே ஓகே. இப்ப உங்களுக்கு இதை விட்டு வேற தொழில் எதுவும் போற மாதிரி ஐடியா எதுவும் இருக்கானே? இல்லங்க. ஏன் இந்த தொழில ஒரு மன திருப்தி இருக்கா? மன திருப்தி இல்லையா, நம்ம நினைச்ச மாதிரி போயிட்டு வேற பக்கம் வண்டியில் போற மாதிரி கஷ்டப்பட்டு. ஓகே ஓகே ஓகே. இப்ப வந்து என்னன்னா இப்ப வீட்டுல என்னென்ன சொல்றாங்க? வீட்டுல வந்து வீட்டம்மா பசங்க பொண்ணுங்க என்ன சொல்றாங்க? அவங்க வேற வேலையை போக சொல்றாங்க. நம்மளுக்கு அந்த உடம்பு சார் வயசாகி பற்றி எடுத்து போய் பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து இப்போ வந்து இந்த செருப்பு தொழில வந்து என்னன்னா இப்ப நீங்க செருப்பு இது மட்டும் பாலிஷ் போடுறது மாட்டுறது அந்த மாதிரி தவிர இப்ப வேற எதுவும் புதுசா நீங்களா ஏதாவது புதுசா எதுவும் பண்றீங்களானே? ரிப்பேர் வேலை தான். ரிப்பேர் வேலை தான். ஓகே. இல்ல நானே உங்ககிட்ட வந்து சில டைம் செருப்பு இது வந்து தச்சிருக்கேன். சில டைம் நீங்களே வந்து புது செருப்புலாம் நீங்க வச்சிருப்பீங்க, அதாவது நல்லா பாலிஷ் பண்ணி புதுசாவே வச்சிருப்பீங்க. ஏன் இப்ப அந்த மாதிரி முத மாதிரி பாலிஷ் யாரும் போட கிடையாது. அந்த மாதிரி இல்ல, யாரும் பிஞ்சிட்டா உடனே அடுத்து புது செருப்பு தான். அதாவது இப்ப போற மிஷின் போது எல்லாமே போற மிஷின் ஆயிடுச்சு. ஓகே. கை வேலைக்கு ஒண்ணும் இது கிடையாது. ஓகே ஓகே ஓகே. இப்ப உங்க அடுத்த தலைமுறை எப்படின்னு இருக்கு? என்னோட சரிங்க. ஓகே ஓகே. இப்ப எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்காங்களா? என்ன போற ஒரு பையன் ஒரு பொண்ணு அவ்வளவு செட் ஆயிட்டாங்க. ஓகே.